நாளைக்கு ட்விட்டரே வந்து திருவிழா மாதிரி இருக்க போகிறது. ஒரே நாளில் வந்து சூர்யா அவர்களோட கங்குவா, தளபதி விஜய் அவர்களோட கோட், அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட், அடுக்கடுக்காக 3 அப்டேட் வந்து ஒரே நாளில் வந்து வெளியாக போகிறது. கங்குவாவோட ட்ரைலர், அதுக்கப்புறமா அது கோட் திரைப்படத்தோட ட்ரைலர், இந்த 2 விஷயமும் ட்விட்டரில் வந்து நடக்க போகிறது. ஒரு ரணகலமாக ட்விட்டரே இருக்க போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோட்டோட அப்டேட்டை பற்றி பேசலாம். கோட் இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படம் வந்து படத்தோட ட்ரெய்லர் எப்படா வெளியாகும், படத்தோட அஃபிஷியல் அப்டேட், அதாவது வந்து அடுத்த ஆடியோ லான்ச் எப்போ, அதுக்கப்புறமா ப்ரோமோ எப்போ அப்படிங்கிற அப்டேட்லாம் எப்படா வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆகஸ்ட் 19ஆம் தேதி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆகஸ்ட் 15ஆம் தேதி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம். இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒரு டேட் தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள ட்ரைலர் ஒர்க் முடிவடைந்து விட்டால், முக்கியமாக விஎஃப்எக்ஸ் வந்து இதுக்கு முன்பு இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன படத்தோட பாடல்கள் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஒழுங்காக பண்ணாததால் நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக வந்து ஆகிவிட்டது. முக்கியமாக வந்து படத்தோட ஸ்பார்க் பாடலில் வந்து தளபதி அவர்களோட ஃபேஸை வந்து ஒழுங்காகவே விஎஃப்எக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கிறது. அந்த பாடல் மீது வந்து விமர்சனமும் எழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ ட்ரைலரில் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் எல்லாமே முடிச்சு அப்புறமா ஒரு பர்ஃபெக்டான ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருந்தாங்க. ஸோ 19ஆம் தேதிக்குள்ளே வந்து படத்தோட ட்ரைலர் ஒர்க் எல்லாமே முடிவடைந்து விட்டால், 15ஆம் தேதிக்குள்ளே அஃபிஷியலாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகியிருக்கான். படத்தோட ட்ரைலரை பார்த்து இன்சைட் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாலிவுட் லெவலில் இருக்குது. உண்மையாலுமே வந்து தளபதி படங்களில் இதுக்கு முன்பு பார்த்த படங்களை விட வந்து இது வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தில் தளபதி அவர்கள் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. தளபதி அவர்களோட ஃபேஸ்க்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்கீங்க, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் நாளைக்கு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாளைக்கு மார்னிங் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. நாளைக்கு வந்து படத்தோட ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்க போகிறது. அஃபிஷியலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் கோட் திரைப்படத்தோட ஒரு பிரம்மாண்டமான ட்ரைலர் 2 நிமிஷம் 15 செகண்ட் ட்ரைலரை வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரைலரில் வந்து நிறைய விஷயங்கள் நாம் பார்க்காத விஷயங்கள் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது ஓகேப்பா. ஸோ ஒரு பயங்கரமான போட்டி வந்து நாளைக்கு நடக்க போகுது. அதுதான் வந்து கங்குவாவோட அப்டேட்டு. அதாவது கங்குவாவோட படத்தோட ட்ரைலர் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து கங்குவாவோட ட்ரைலரும் வெளியாக போகிறது. அதனால் நாளைக்கு ட்விட்டரில் வந்து கங்குவா அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து கோட் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னா, நாளைக்கு ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கரெக்டாக ஒரு காலையில் ஒரு 11 o'clock வந்து அஃபிஷியலாக கோட் படக்குழு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி நாளைக்கு 11 o'clock பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம் கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர். அதனால் 2 அப்டேட்டும் வந்து ஒரே நேரத்தில் வெளியாவதால் ட்விட்டரில் வந்து பயங்கரமாக வந்து வெடிக்க போகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 2 பேத்துக்கு நடுவில் நான் ஒருத்தன் வரேன்டா அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி அப்டேட் அது வரப்போகிறது நாளைக்கு. அதாவது இன்னைக்கு கரெக்டாக 7:30 வந்து அஃபிஷியலாக விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சுரேஷ் சந்திரா அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் வந்து போட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து நாளைக்கும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட் வந்து வருகிறதாம். ஸோ நாளைக்கு வரப்போகிற அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே மாதிரி வந்து 11 o'clock தான் நாளைக்கு வரப்போகிற அப்டேட் வந்து இருக்கிறது. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு 3 டேஸுக்கு முன்னாடி வந்து அனிருத் அவர்கள் ட்வீட் பண்ணிருந்தாங்க, விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு பெரும் 3 தலைகளோட அப்டேட் வந்து வரப்போகிறது. ஒன்று வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில் ஒரு 11 o'clock இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் நாளைக்கு ஒரு 11 மணிக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனையும் வந்து ரசிகர்கள் செம்மையாக கொண்டாட போகிறாங்க. அதை தாண்டி விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டும் நாளைக்கு வந்து இருக்க போகிறது. இந்த மாதிரி அடுக்கடுக்காக நாளைக்கு வந்து அப்டேட் வந்து இருப்பதால் ட்விட்டரில் வந்து ரசிகர்கள் தீயாக இருப்பாங்க, பயங்கரமாக வந்து கொண்டாட போகிறார்கள். ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அப்டேட்டுக்கு எந்த ஒரு அப்டேட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? சூர்யா ஃபேன்ஸ் நீங்கள் கங்குவா திரைப்படத்துக்கும், தளபதி ஃபேன்ஸ் கோட் திரைப்படத்துக்கும், அஜித் ஃபேன்ஸ் விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான ட்ரீட் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நாளைக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்
நாளைக்கு ட்விட்டரே வந்து திருவிழா மாதிரி இருக்க போகிறது. ஒரே நாளில் வந்து சூர்யா அவர்களோட கங்குவா, தளபதி விஜய் அவர்களோட கோட், அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட், அடுக்கடுக்காக 3 அப்டேட் வந்து ஒரே நாளில் வந்து வெளியாக போகிறது. கங்குவாவோட ட்ரைலர், அதுக்கப்புறமா வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரைலர், இந்த 2 விஷயமும் ட்விட்டரில் வந்து நடக்க போகிறது. ஒரு ரணகலமாக ட்விட்டரே இருக்க போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோட்டோட அப்டேட்டை பற்றி பேசலாம். கோட் இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படம் வந்து படத்தோட ட்ரெய்லர் எப்படா வெளியாகும், படத்தோட அஃபிஷியல் அப்டேட், அதாவது வந்து அடுத்த ஆடியோ லான்ச் எப்போ, அதுக்கப்புறமா ப்ரோமோ எப்போ அப்படிங்கிற அப்டேட்டில் எப்படா வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆகஸ்ட் 19ஆம் தேதி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம். இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒரு டேட் தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள ட்ரைலர் ஒர்க் முடிவடைந்து விட்டால், முக்கியமாக விஎஃப்எக்ஸ் வந்து இதுக்கு முன்பு இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன படத்தோட பாடல்கள் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஒழுங்காக பண்ணாததால் நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக வந்து ஆகிவிட்டது. முக்கியமாக வந்து படத்தோட ஸ்பார்க் பாடலில் வந்து தளபதி அவர்களோட ஃபேஸை வந்து ஒழுங்காகவே விஎஃப்எக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கிறது. அந்த பாடல் மீது வந்து விமர்சனமும் எழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ ட்ரைலரில் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் எல்லாமே முடிச்சு அப்புறமா ஒரு பர்ஃபெக்டான ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருந்தாங்க. ஸோ 19ஆம் தேதிக்குள்ளே வந்து படத்தோட ட்ரைலர் ஒர்க் எல்லாமே முடிவடைந்து விட்டால், 15ஆம் தேதிக்குள்ளே அஃபிஷியலாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகியிருக்கான். படத்தோட ட்ரைலரை பார்த்து இன்சைட் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாலிவுட் லெவலில் இருக்குது. உண்மையாலுமே வந்து தளபதி படங்களில் இதுக்கு முன்பு பார்த்த படங்களை விட வந்து இது வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தில் தளபதி அவர்கள் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. தளபதி அவர்களோட ஃபேஸ்க்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்கீங்க, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் நாளைக்கு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாளைக்கு மார்னிங் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. நாளைக்கு வந்து படத்தோட ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்க போகிறது. அஃபிஷியலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் கோட் திரைப்படத்தோட ஒரு பிரம்மாண்டமான ட்ரைலர் 2 நிமிஷம் 15 செகண்ட் ட்ரைலரை வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரைலரில் வந்து நிறைய விஷயங்கள் நாம் பார்க்காத விஷயங்கள் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது ஓகேப்பா. ஸோ ஒரு பயங்கரமான போட்டி வந்து நாளைக்கு நடக்க போகுது. அதுதான் வந்து கங்குவாவோட அப்டேட்டு. அதாவது கங்குவாவோட படத்தோட ட்ரைலர் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து கங்குவாவோட ட்ரைலரும் வெளியாக போகிறது. அதனால் நாளைக்கு ட்விட்டரில் வந்து கங்குவா அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து செம்மையாக ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து கோட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னா, நாளைக்கு ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கரெக்டாக ஒரு காலையில் ஒரு 11 o'clock வந்து அஃபிஷியலாக கோட் படக்குழு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி நாளைக்கு 11 o'clock பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம் கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர். அதனால் 2 அப்டேட்டும் வந்து ஒரே நேரத்தில் வெளியாவதால் ட்விட்டரில் வந்து பயங்கரமாக வந்து வெடிக்க போகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 2 பேத்துக்கு நடுவில் நான் ஒருத்தன் வரேன்டா அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி அப்டேட் அது வரப்போகிறது நாளைக்கு. அதாவது இன்னைக்கு கரெக்டாக 7:30 வந்து அஃபிஷியலாக விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சுரேஷ் சந்திரா அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் வந்து போட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து நாளைக்கும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட் வந்து வருகிறதா. ஸோ நாளைக்கு வரப்போகிற அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே மாதிரி வந்து 11 o'clock தான் நாளைக்கு வரப்போகிற அப்டேட் வந்து இருக்கிறது. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு 3 டேஸுக்கு முன்னாடி வந்து அனிருத் அவர்கள் ட்வீட் போட்டுருந்தாங்க, விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு பெரும் 3 தலைகளோட அப்டேட் வந்து வரப்போகிறது. ஒன்று வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில் ஒரு 11 o'clock இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் நாளைக்கு ஒரு 11 மணிக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனையும் வந்து ரசிகர்கள் செம்மையாக கொண்டாட போகிறாங்க. அதை தாண்டி விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டும் நாளைக்கு வந்து இருக்க போகிறது. இந்த மாதிரி அடுக்கடுக்காக நாளைக்கு வந்து அப்டேட் வந்து இருப்பதால் ட்விட்டரில் வந்து ரசிகர்கள் தீயாக இருப்பாங்க, பயங்கரமாக வந்து கொண்டாட போகிறார்கள். ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அப்டேட்டுக்கு எந்த ஒரு அப்டேட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? சூர்யா ஃபேன்ஸ் நீங்கள் கங்குவா திரைப்படத்துக்கும், தளபதி ஃபேன்ஸ் கோட் திரைப்படத்துக்கும், அஜித் ஃபேன்ஸ் விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான ட்ரீட் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நாளைக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க.